ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த லைஃப்பில் வந்து ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப கஷ்டம். அது ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, நம்ம நார்மலாக ஒரு அப்பா அம்மா அக்கா தங்கச்சி கூட லைஃப் ரன் பண்ணுறதுமே சரி ரொம்ப கஷ்டம். எல்லாருக்குமே சில பல ஈகோ இருக்குது, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ்க்காக நம்ம வந்து ரிலேஷன்ஸையும் வச்சுக்கணும், பட் ப்ராப்ளமும் வரக்கூடாதுன்றதுக்காக நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ப்ரேயர் பண்ணுறோம். நிறைய பரிகாரம் அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அது கூட இதையும் ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போமே எப்படி இருக்குதுன்னு சொல்லி. என்ன வீடியோன்னு பார்க்கலாமா? இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தேங்காய் மஞ்சள் இருந்தால் போதும். இந்த தேங்காய் வந்து நம்ம ஒரு சாமிக்கு ஈக்குவலாகவே வந்து நம்ம அந்த கலசம் வைக்கிறது, இந்த சாமி தேங்காய்த்தில் சாமி முகம் செஞ்சு அதை வந்து நம்ம லக்ஷ்மி வழிபாடு பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி தேங்காய்க்காகவே வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த தேங்காய் வச்சு தான் நம்ம இப்போ ஒன்று பண்ண போகிறோம். ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க. அந்த தேங்காய் வந்து ஃபுல்லாக மஞ்சள் தடவிக்கோங்க. மஞ்சள் தடவிட்டு ஃப்ரைடே மார்னிங் நம்ம வீட்டை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு ஓரளவுக்கு ப்ரிப்பேர் ஆகிடுவோம் இல்லையா, அந்த டைமில் இந்த தேங்காவை எடுத்துகிட்டு போய் சாமி ரூமில் நின்று நம்மளோட பிரச்சனையோ என்ன, யார் கூட சண்டை, இவங்க கூட சண்டை இல்லை, நம்மளோட ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் ப்ரேயர் பண்ணிவிட்டு அந்த தேங்காவை அந்த சாமி ரூம்லேயே உடச்சிருங்க. இந்த பூஜை ரூமில் உடச்சிட்டு அதை எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கு வெளியே வாசலில் அதுக்கு 3 சைடுமும் வந்து பொட்டு மஞ்சள் எல்லாம் வச்சுட்டு அதை நீங்கள் வெளியே வச்சுருங்க. மார்னிங் நீங்கள் வச்சுட்டது தேங்காய் ஈவினிங் ஒரு 5:30க்கா நம்ம விளக்கேற்ற போவோம். அப்போது அதை எடுத்து நம்மளை சுற்றி அதை வந்து திரும்பி பார்க்காம ஒரு குப்பையில் போட்டுட்டு திரும்பி பார்க்காத வந்துடுங்க. நம்மளை சுற்றிட்டு குப்பையில் போட்டுடணும், திரும்பி பார்க்காத வந்துடணும். இதை நீங்கள் வீக்லி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். தேங்க்யூ. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க.